எஸ்பிஐ வாடிக்கையாளர்களை குறிவச்சு சைபர் கொள்ளையர்கள் களமிறங்கி இருப்பது பயனாளர்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கு. ஒரே கிளிக்ல பேங்க் பேலன்ஸ் மொத்தமும் காலியாவது எப்படி? ஷாப்பிங், பில் பேமெண்ட், டிராவல் டிக்கெட்ஸ் எல்லாத்துக்கும் ஏன் தனித்தனி மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க? நாங்க ஒரே அப்ளிகேஷன்லயே எல்லா ஆப்ஷன்களையும் தரோம்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தின டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் யோனோ. அப்படின்னா யூ ஒன்லி நீட் ஒன்னு அர்த்தம். யோனோ ஆப் மூலமா மணி டிரான்சாக்ஷன் பண்ணா கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு. ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஃபிளைட் டிக்கெட், மூவி டிக்கெட்ஸ்லயும் எக்கச்சக்கமான சலுகைகள் இருக்குன்னு ப்ரோமோட் செய்யவும் பலரும் எஸ்பிஐயோட வாடிக்கையாளரா மாறி இந்த யோனோ ஆப்பை பயன்படுத்த தொடங்கினாங்க. இந்த சூழல்ல தான் சமீப நாட்களா யோனோ ஆப் வச்சிருக்கிற வாடிக்கையாளர்களை குறிவச்ச சைபர் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிட்டு வரக்கூடிய செய்திகளையும் நம்மால அதிக அளவுல பார்க்க முடியுது. ஹிந்திக்கு எண் 1 எழுத்தவும், ஆங்கிலத்திற்கு 2, தமிழுக்கு 3ன்னு IVRல சொல்ற மாதிரியே சமூக வலைதளத்துல பல மாநிலத்தவரும் அவங்களுடைய தாய்மொழியில யோனோ ஆப் மூலமா நடக்கக்கூடிய சைபர் கொள்ளை பற்றி தொடர் வீடியோக்களை வெளியிட்டு எச்சரிச்சிட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் ஒரே நாள்ல ஆயிரக்கணக்கான யோனோ வாடிக்கையாளர்களை டார்கெட்டா பிக்ஸ் பண்ணி சைபர் கிரைம் கும்பல் கைவரிசை காட்ட தொடங்கி இருப்பது எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய யோனோ அக்கவுண்ட் முடக்கப்பட்டு இருக்கிறதாவும் அதை சரி செய்ய உடனடியா கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யணும்னு எஸ்பிஐல இருந்து அனுப்புற மாதிரியே போலியான குறுஞ்செய்தியை சைபர் கொள்ளையர்கள் அனுப்புறாங்க. ஒருவேளை வாடிக்கையாளர் பேங்க்ல இருந்து தான் அறிவுறுத்தல் வந்திருக்கிறதா நினைச்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா அடுத்த நொடியே அவங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து பணம் மாயமாகி சைபர் கொள்ளையர்கள் வசம் சென்று இருக்கு. சமீப நாட்களா யோனோ அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் பலருக்கும் இந்த குறுஞ்செய்தி அனுப்பி பணம் திருடும் முயற்சியில சைபர் கொள்ளையர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இது மட்டுமின்றி சில வாடிக்கையாளர்களை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பான் கார்டு அப்டேட் செய்யணும்னு வலியுறுத்தியும் சைபர் கிரிமினல்ஸ் பேங்க் பேலன்ஸை பதம் பார்த்து வருவதாகவும் சொல்லப்படுது. வாடிக்கையாளர்கள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது வங்கி தரப்புக்கு கொடுக்கக்கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எப்படி சைபர் கொள்ளையர்களுக்கு கிடைக்குது என்ற கேள்வியையும் பயனாளர்கள் எழுப்பியிருக்காங்க. அதோடு யோனோ ஆப்பை மக்களிடம் பிரபலப்படுத்த விளம்பரத்திற்கு மட்டுமே பல கோடிகளை கொட்டி குவித்த எஸ்பிஐ இது போன்ற மோசடி சம்பவங்கள்ல இருந்து வாடிக்கையாளர்களை காப்பாற்றுவதற்கும் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.